ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா, நான் தான் உன்னுடைய சாய். எனக்காகத்தானே காத்திருக்கிறார். சாய் எப்பொழுது நல்ல வார்த்தையை சொல்வார், எப்பொழுது வாழ்க்கையில் இன்பம் வரும் என்று காத்து கொண்டுதானே இருக்கிறாய். ஆம், உண்மைதானே தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் எதை நீ நினைக்கிறாயோ அது கிடைக்க நான் ஆசீர்வாதம் செய்ய வந்துவிட்டேன். ஆனால் நான் மட்டும் தனியாக வரவில்லை. தெய்வலோகத்தில் இருக்கும் அனைத்து தெய்வங்களும் உனக்காக அனுப்பி வைத்துள்ள 2 புதையல்களை தூக்கி கொண்டு வந்துள்ளேன். இந்த 2 புதையலில் உனக்கு பிடித்த ஒரு புதையலை நீ ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டாய். நீ தேர்ந்தெடுத்துதான் இந்த பதிவையே கேட்க வந்திருக்கிறாய். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை இப்பொழுது மிக மிக மோசமாக இருக்கிறது. இந்த மோசமாக இருக்கும் கட்டங்கள் அனைத்தையும் பார்க்கும் பொழுது நீ என்ன முடிவெடுத்து விட்டாய் என்றால், வாழ்க்கையின் நிலைமை அவ்வளவுதான், இதற்கு மேல் முன்னேறுவதற்கான வழிகளே இல்லை என்று. ஆனால் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது நீ இந்த முடிவை எடுத்தது மிகப்பெரிய தவறு தானே. என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒவ்வொரு கட்டமும் அற்புதமான விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். அப்படி செய்து கொண்டு இருக்கும் இந்த சாய்க்கு தெரியாதா எது உனக்கு தர வேண்டும், எது உனக்கு தரக்கூடாது என்று? என்னுடைய பிள்ளைக்காகத்தானே 2 புதையல்களை எடுத்து வந்துள்ளேன். உன்னுடைய வாழ்க்கைப்படி நான் மட்டும் யோசித்து எந்த விஷயத்தையும் செய்யவில்லை. உன்னுடைய வாழ்க்கையின் கவலையானது ஒவ்வொரு தெய்வத்திடமும் இருக்கிறது. ஒவ்வொரு தெய்வமும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். நீ நினைக்கலாம், கஷ்டம் தருவதும் அவர்களே, கவலைப்படுவதும் அவர்களா என்று. தங்கமே, உன்னுடைய கர்ம வினையோ உன்னை இந்த அளவுக்கு வாட்டி வதைக்கிறது. ஆனால் தெய்வங்கள் உன்னை வாட்டி வதைக்கவில்லை. அது மட்டும் நீ என்றும் நினைத்துக்கொள். ஆனால் இங்கு இருப்பவர்கள் என்ன தெரியுமா நினைக்கிறீர்கள்? தெய்வம்தான் வாட்டி வதைக்கிறது என்று. கண்டிப்பாக கிடையாது. தெய்வம் இங்கு யாரையும் வாட்டி வதக்கவில்லை. நீங்கள் செய்த சில விஷயங்கள் உங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர விடாமல் உங்களை வாட்டி வதைக்கிறது. இதுதான் உண்மை. என்னுடைய பிள்ளைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்பொழுதுமே நீ முடிவெடுக்க தெரியாமல் தவிக்கிறாய். ஒவ்வொரு கட்டமும் யாராவது வந்து உதவி செய்வார்களா என்று நினைக்கிறாய். உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை ஒருவனுக்கு முடிவெடுப்பதில் தவறு நடக்கும், ஆனால் அதுவே ஒவ்வொரு நாளும் தவறாக இருக்காது என்று. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ இழந்து விட்டாய். அது உன்னுடைய முடிவினால் இழந்து விட்டாய். அதனால் எல்லா விஷயத்திலேயுமே அது மாதிரியே நடக்கும் என்றும் நீ நினைக்கிறாய். இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக கஷ்டப்பட்டு விட்டாய். அந்த கஷ்டமெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் சாதாரண கஷ்டம் என்று சொல்லி உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை. ஏற்கனவே அதிகமான கஷ்டத்தில் தான் இருக்கிறாய். திரும்ப திரும்ப நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி உன்னுடைய மனதை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. உனக்கு தெளிவான ஒரு விஷயத்தை மட்டுமே தான் சொல்ல நான் முடிவெடுத்துள்ளேன். என்னுடைய பிள்ளையே, காலம் உன்னை சோதித்தாலும் இந்த சாய் உன்னை ஒரு பொழுதும் கலங்க விட மாட்டேன். இப்பொழுது கூட நான் ஏன் வந்தேன் என்றால், என்னுடைய பிள்ளையோ கலங்கிய நிலையில் உள்ளது. ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளை கலங்கிய நிலையில் வைத்துவிட்டு பார்த்து கொண்டே இருப்பானா? அது அதற்கு தீர்வு கொடுத்து தன்னுடைய பிள்ளையை வாழ வைக்கத்தானே நினைப்பான். அதே போலத்தான் உன்னை வாழ வைக்க நினைக்கிறேன். தங்கமே, உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் ஒதுக்கலாம். உன்னை சுற்றி இருக்கும் சிலரோ உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரியலாம். ஆனால் எதையுமே ஒரு பொருட்டாக நினைக்க கூடாது. உன்னை பிடித்தவர்கள் உன்னை விட்டு பிரிகிறார்களா? தாராளமாக நகர்ந்து கொள்ளட்டும். ஏனென்றால் இருந்து கொண்டே உன்னை கஷ்டப்படுத்துவதை விட உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து தூரமாக போனால் நிச்சயமாக நீ நன்றாக இருப்பாய். அதனால் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு சிலர் ஒதுக்குகிறார்களே என்பதற்காக
நீ எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். போறவர்கள் போகட்டும், இருப்பவர்கள் இருக்கட்டும், அவ்வளவுதானே. ஆனால் உன்னுடைய எந்த ஒரு நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. அதே நேரம் உன்னுடைய தன்மானத்தையும் எந்த ஒரு இடத்திலும் விட்டுவிடாது. எங்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லையோ அந்த இடத்திற்கு நீ போகக்கூடாது. ஒரு முறை உன்னை அலட்சியம் செய்யும் இடத்திற்கு இருந்தாலும் சரி, அந்த இடத்திற்கு போகக்கூடாது. அது என்ன ஒரு முறை பல முறை? ஒரு முறை உன்னை அலட்சியம் செய்தாலும் அது அலட்சியம்தான். பல முறை உன்னை அலட்சியம் செய்தாலும் அலட்சியம்தான். அது உன்னுடைய உறவாக கூட இருக்கலாம், அதாவது உன் கூட பிறந்த உறவுகளாக கூட இருக்கலாம். அலட்சியம் செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு போகாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆபத்து என்ற ஒரு விஷயத்திற்கு இனிமேல் இடம் கிடையாது. ஆபத்து எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கு புதையலை தொட்டிருக்கிறாய். உனக்கு எப்பேறுபட்ட அதிர்ஷ்டம் வரப்போகிறது தெரியுமா? நாளுக்கு நாள் நீ எல்லா இடத்திலும் மன வருத்தத்தோடு இருந்தாய். ஆனால் இனி உனக்கு மன வருத்தம் கிடையாது. உனக்கு இனிமேல் ஏற்றமும் அற்புதமும் இணை இல்லாத எந்த ஒரு விஷயத்திலும் இதுவரைக்கும் நீ பார்க்காத அற்புதத்தையும் அதிசயத்தையும் மட்டுமே நீ காணப்போகிறாய். சில விஷயத்தை யோசிப்பாய் அல்லவா, நான் இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கவே இல்லையே என்று. அந்த மாதிரியான விஷயங்கள் உன்னுடைய வாழ்வில் நடக்க இருக்கிறது. நிறைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். தேவையே இல்லாமல் சில விஷயத்தை பற்றி யோசிப்பாய். ஆனால் தங்கமே, இதற்கு மேலாவது தேவையுள்ள விஷயத்தை பற்றி மட்டுமே யோசி. தேவையே இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பது நல்லது. எந்த அளவுக்கு உங்களுடைய தேவையே இல்லாத யோசனைகளை குறைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே உனக்கு சொர்க்கமே. சொர்க்கம்தான். என்ன சாயி, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நரகமாக இருக்கிறதே என்று கவலைப்படாதே. கவலையான வாழ்க்கை முடிந்தது. இன்பமான வாழ்க்கை துவங்கும் நேரம் வந்த பிறகு சிறிய விஷயத்தை கூட நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. உனக்கு எல்லாமாக நான் இருக்கும் பொழுது இனிமேல் நீ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பாய் என்பதில் எந்த சந்தேகமும் அல்ல. நல்லது நடக்கட்டும். எல்லாமே உனக்கு பிடித்ததாக நடக்கட்டும். ஆசீர்வாதம் என்றுமே சீரும் சிறப்புமாக உனக்கு கிடைக்கட்டும் என்று நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். குறைவில்லாத செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். எதை நம்பி நீ என்னிடம் வந்தாயோ, எந்த ஒரு விஷயத்தை கேட்டு இந்த சாயிடம் நீ பல நாளாக விரதம் எடுத்து வேண்டிக்கொண்டு காவலோடு வேதனையோடு காத்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த அனைத்து விஷயங்களும் கூடிய விரைவாக உனக்கு நல்லது நடந்து உனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். நாளுக்கு நாள் உனக்கு ஏதாவது ஒரு குறையாக ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று நினைத்து கவலைப்படாதே. கூடிய விரைவில் எல்லாமே மாறும். உன்னுடைய அவமானங்கள், உன்னுடைய அசிங்கம் எல்லாமே மாறும். எல்லாம் மாறி உனக்கு அடுத்தடுத்த இன்பமான ஒரு வாழ்க்கைக்கு நீ செல்வாய். நல்லது நடக்கும். எல்லாமே உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பேன். கவலை இல்லாமல் இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.